Hello students, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashion. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லரிங் அதோட இம்பார்ட்டன்ஸ் அத தான் பார்க்க போறோம். உலகத்துல நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் டெய்லரிங் தெரிஞ்சிக்கிட்டா அதுல என்னென்ன பிசினஸ் ட்ரிக்ஸ்லாம் இருக்கு, ஒரு வீட்டுக்கு டெய்லர் எவ்வளவு அவசியம், நீங்க டெய்லரா இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அதனால எவ்வளவு லாபம், இது எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்களும் டெய்லரிங் கத்துக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படினு சொல்லி அதோட டீடைல்ஸ் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, ஃபுல்லுமே இன்ஃபர்மேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெய்லரிங் ஒரு வீட்டுக்கு தேவையா? கண்டிப்பாக தேவை. நமக்கு நார்மலாக குக் பண்ணுறோம், டெய்லி சமைக்கிறோம், நம்ம போய் கடையில் போய் வாங்குறது இல்லை. நமக்கு தோசை வேணா தோசை போட்டுப்போம், சப்பாத்தி வேணா சப்பாத்தி பண்ணிப்போம், மதியத்துக்கு லஞ்ச் வேணா லஞ்ச் பண்ணிப்போம், நைட்டுக்கு டின்னர் பண்ணிப்போம். எல்லாமே நம்மளே சமைக்க கற்றுக்குறோம். தேவையான ஸ்டவ்வும் நம்ம வீட்டில் இருக்குது, அதில் போய் குக் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா, ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ காசு செலவாகும்? ஒன் டைமுக்கு மினிமம் 30 rupees 50 rupees ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டுமே, லஞ்சுக்கு ஒரு 100 rupees, நைட்டு டின்னருக்கு ஒரு 50 rupees, ஒன் டே ஒரு ஆளுக்கு 200 rupees. ஆனால் நீங்கள் ஃபேமிலியாக குக் பண்ணால் கூட ஒரு 200 to 250 ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நல்ல கிராண்டான ஃபுட்டே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு 200 300 அவ்வளோதான். ஒரு 5 பேர் நீங்கள் வயிறு நிறைய சாப்பிடலாம். ஆனால் ஹோட்டல் போய் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கே ஒரு 300 நீங்கள் வச்சிங்கன்னா 5 பேருக்குன்னா 1500. எவ்வளோ வேரியேஷன் இருக்குது. இதுக்காக தான் நம்ம வீட்டிலே சமைக்கிறோம். சேம் கான்செப்ட் தான் டெய்லரிங்கும் அதே மாதிரி தான். நமக்கு தேவையான ஸ்டிச்சஸ், அல்ட்ரேஷன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை நம்மளே பண்ணோன்னா, வீட்டில் அம்மாவுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன அல்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கும், சாரீ கரை தைக்கிறதா இருக்கட்டும், நமக்கு சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும், ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் பேசிக்ஸான விஷயம். இதெல்லாம் நம்ம பண்ணாலே ஒவ்வொரு மந்த்தும் ஒரு 2 ட்ரெஸ் எடுக்கிறோன்னா, மந்த்லி 2 ட்ரெஸ் ஒரு ஆளுக்கு எடுக்கிறோன்னா அதுலேயே நமக்கு காசு சேவ் ஆகும். நம்ம ட்ரெஸ்ஸஸை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், வெளியில் போக தேவையில்லை. நம்ம வெளியே போனோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காசு கொடுப்போம். இது ஒரே ட்ரெஸ் கொடுக்க போகிறதில்ல, மாதத்துக்கு 2 ட்ரெஸ் ஒரு ஆளுக்குன்னு வச்சுக்கிட்டோன்னா வருஷத்துக்கு எத்தனை நீங்களே கவுண்ட் பண்ணுங்கள். உங்கள் இதில் எத்தனை பேர் இருக்காங்க அதை கவுண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸை நம்ம ஸ்டிச் பண்ணுறதே இல்லை. சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு போட்டோம், அல்ட்ரேஷன் பண்ண வேண்டாம், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். இன்னும் நிறைய நேரம் என்ன நடக்குன்னா, அவங்க நமக்கு நல்லா பண்ணி தருவாங்கன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு கொடுப்போம். நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதோட ஒர்த்தே இல்லாமல் அதை ரொம்ப பேட் குவாலிட்டியாக மாற்றிடுவாங்க. அவங்க அல்ட்ரேஷன் பண்ணுறது தப்பாக பண்ணியிருப்பாங்க, ஸ்டிச்சஸ் பண்ணுறது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸுமே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக 5ஆம் தேதி வேணும்னு கேட்டால் அவங்க இல்லை முடியாது, எனக்கு ஆர்டர்ஸ் இருக்குது, டிலே ஆகும் அப்படின்னு கூட சொல்ல ரீசன் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்குது. நம்ம கிழிஞ்ச துணியை கொடுத்தா கூட நிறைய பேர் தைக்க மாட்டாங்க. என்னோடய மிஷின் ரிப்பேர் ஆயிரும், இதிலலாம் தைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. நம்ம காசு கொடுக்க ரெடியாக இருந்தால் கூட கரெக்டான டெய்லர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டிச்சிங் தெரிஞ்ச ஒரு ஆள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். கடையில் போய் ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா கூட தைரியமாக வாங்கிட்டு வரலாம். சரி, அதை அல்ட்ரு பண்ணிக்கலாம், நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூட நம்ம அல்ட்ரு பண்ணிக்கலாம்னு சொல்லி தைரியமாக வாங்கிட்டு வரலாம். பார்த்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம கார் ஓட்டணும்னா நம்ம டாக்ஸி டெய்லியும் பிடிக்கிறதில்ல, நமக்குன்னு ஓன் கார் இருந்தால் நம்ம எப்படி போகிறோம், ஃப்ரீடமாக போகிறோம். நினச்ச நேரம் போவோம், நினச்ச நேரம் வருவோம். ஆனால் நம்ம ஒரு டாக்ஸி யூஸ் பண்ணால், ஆட்டோ யூஸ் பண்ணால் அந்த மாதிரி போக முடியாது. பைக் நம்ம வீட்டில் இல்லைனா பஸ்ஸில் நம்ம எல்லா இடத்துக்கும் போக முடியுமானா போக முடியாது. சேம் கான்செப்ட் தான். நமக்கு நம்மளோட ட்ரெஸ்ஸஸை ஸ்டிச் பண்ண, நம்மளோட வீட்டில் இருக்கவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணாலே அதில் ஒரு பார்ட் உங்களோட இன்கமில் ஒரு பார்ட்டு, ஒரு பல்க் அமௌண்ட்டே நீங்கள் சேவ் பண்ணலாம். நமக்கு அது சின்ன சின்ன விஷயமா தெரியலாம். இது மட்டும் இல்லை, ரெண்டாவது ஒரு அட்வான்டேஜ் சொல்கிறேன். கடையில் போய் நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிங்கன்னா அதை 500 ரூபாய்க்கு நீங்களே ஸ்டிச் பண்ணி, நீங்களே மெட்டீரியல் வாங்கி நீங்களே ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதை விட கிராண்ட் லுக்காக, குவாலிட்டியும் அதை விட அதிகமாக உங்களால் கொண்டு வர முடியும். இது உண்மைங்க. நமக்கு இப்போ காட்டனில் தான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை போய் நீங்கள் கடையில் போய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 600 700 இருக்கும். ஒரு 3/4 ஸ்லீவ், காலர் நெக்கு, ஃபுல் அம்பர்லா. இது டிசைனுமே சூப்பராக இருக்கும். நான் பரவாயில்ல உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரிப்பட்ட ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா 1000 rupees வரைக்குமே ஆகும். இது நல்ல குவாலிட்டியானது. ஆனால் இதை நான் தான் ஸ்டிச் பண்ணேன். நான் ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு இதை காட்டன் ஃபேப்ரிக் மட்டும்தான் எடுத்தேன். இந்த மாதிரி ஒரு சில பட்டன்ஸ் மட்டும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வாங்கிக்கிட்டேன்.
இந்த மாதிரி ஒரு சில பட்டன்ஸ் மட்டும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு சில பட்டன்ஸ் மட்டும். இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்த என்னோட மிஷின் தான், அதில் என்னோட லேபர் தான், என்னோட சார்ஜஸ் தான். அதை போட்டு நான் ஸ்டிச் பண்ணால் எனக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு 300க்குள்ளேயே நான் முடிச்சிட்டேன். ட்ரெஸ்ஸோட சார்ஜ் மட்டும் தான், இந்த காட்டன் மெட்டீரியல் 3 மீட்டர்ஸ் தான் ஆச்சு. இதை வச்சு நான் சூப்பராக கிராண்ட் லுக்காக இதை நான் போய் என்னோடய ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன்னா, இது வந்து ரெடிமேட் நினைக்குதியா இல்லை நானே ஸ்டிச் பண்ணேன்னு நினச்சேன்னு கேட்டால் யாருமே நம்ப மாட்டாங்க. இது வந்து ரெடிமேடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் லுக்கில் இதை வந்து என்னால் கொண்டு வர முடியும். இது என்னால் மட்டும் இல்லை, டெய்லரிங் ஓரளவுக்கு உங்களால் தெரிஞ்சுன்னா அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்ததுன்னா உங்களாலேயும் கொண்டு வர முடியும். இதையே நான் வந்து இன்னும் 10 துணியை நான் எடுத்து ஸ்டிச் பண்ணி அதுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் வச்சு நான் அதை சேல் பண்ணேன்னா என்னோடய கஸ்டமர்ஸ் என்னை விரும்பினாங்கன்னா நான் ஒரு பிஸ்னஸ் உமன் தான். அதாவது எனக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை நான் எந்த அளவுக்கு மணியாக சேஞ்ச் பண்ணுறேனோ, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேனோ, எந்த அளவுக்கு மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ, என்னோடய ப்ராடக்டை விரும்புகிறாங்களோ அதுக்கு ஏற்றபடி எனக்குன்னு ஒரு பிராண்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம சென்னையில் தான் பார்க்குறோம், ஒரு பெரிய மால் இருக்குது. மாலில் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. இப்போ கிராமத்துலேருந்து போகிற நம்ம கூட, நான்லாம் ஒரு கிராமம்தான், நான் கூட மாலுக்கு எதுக்காக போவேன்னா திங்ஸ் வாங்க போகிறத விட மால் எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்க்க போவேன். ஒரு நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுற்றி பார்க்க போவோம். நம்ம வாங்குறத விடவும் அதை பார்க்க போவோம். மாலோட கான்செப்ட் பெரிய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. அவங்க வந்து பெரிய ஒரு ஏரியாவில் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய கம்பெனிஸ், நிறைய பிராண்ட்ஸ் வந்து உள்ளே வந்து ஷாப் வச்சுருப்பாங்க. நம்ம போய் பார்ப்போம். ஒரு 10 ஷாப் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ்னாலும் கலெக்ஷன்னாலும் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளால நமக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுட் கோர்ட் போவோம், ஒரு சின்ன ஜூஸாவது குடிப்போம். நார்மலாக வெளியே 20 ருபீஸ்க்கு சேல் ஆகக்கூடிய வாட்டர் பாட்டில் அங்கே வந்து 100 ருபீஸ் இருக்கும். சின்ன ஒரு பீஸா வாங்கினாலும் பர்கர் வாங்கினாலும் நிறைய ரூபாய் தான் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து பசிக்காக ஒன் டே ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ணணும்னு சொல்லி வாங்கிப்போம். எதனால் அங்கே போய் வாங்குகிறோம், வெளியே போய் வாங்கினா நம்ம 50 ருபீஸ்க்கே அந்த ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிடலாம். ஆனால் அங்கே போய் 250 கொடுத்து வாங்குவோம். ஏன், ஒன் டே என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான். இதே கான்செப்ட் தான். அவங்க வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை அவங்க பிராண்டாக க்ரியேட் பண்ணி அதை இன்னும் ஹை லெவல் ஹைஜீனாக அந்த ஒரு இடத்துல கொடுக்கும்போது மக்கள் அதை விரும்புகிறாங்க. க்ரௌடான பிளேஸில் போய் சாப்பிட விரும்பாதவங்க, ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறவங்க அதை வந்து விரும்பி வாங்குறாங்க. சேம் கான்செப்ட் தான். இன்றைக்கி டெய்லரிங் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கலாம், அதை வச்சு உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியலாம், ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் அதையே நீங்கள் வந்து இன்னும் அதிகப்படுத்தி நிறைய கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கேற்றபடி கம்மியான பட்ஜெட், சேம் டைம் குவாலிட்டியில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்க ஆரம்பிச்சிக்கிட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட பிராண்டை வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்தால் நல்ல பிராண்டு, நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் கிடைக்கும், குவாலிட்டியான ஒரு விஷயத்தை இவங்ககிட்டருந்து கிடைக்கும் அப்படின்ட்டு கஸ்டமர் வந்து உங்களை பற்றி ஒரு ஐடென்டிஃபை கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட பிராண்ட் வந்து அதோட ரேட் அதிகமாக தான் செய்யுமே தவிர என்றைக்குமே அதில் வந்து ஒரு லாஸ் வராது. நீங்கள் வந்து நீங்கள் லான்ச் பண்ணுற என்ன ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு ஹை லெவல் ப்ராஃபிட்டை தரும். இது வந்து நான் சொல்கிறது ஸ்டிச்சிங் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பண்ணுற ஒவ்வொரு விஷயம், நீங்கள் ஒரு ஹோட்டல் ரன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், உங்களோட ஸ்கில்லை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறீங்களோ, நீங்கள் யார் அப்படிங்கிறத தனித்துவமாக காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூ இருக்கும். இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கிட்டணும், உங்களுக்கு ஸ்கில் இருக்கும்போது உங்களை யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கே ரிஸ்க் எடுக்க பயம் இருக்கும். தனியாக இதை வந்து ஒரு லெவலுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு போய் பிராண்ட் பண்ண உங்களுக்கு ஐடியா இருக்காது. அப்போ சுற்றி இருக்கவங்ககிட்ட நீங்கள் போய் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு வந்து சொல்லித்தாங்க, எனக்கு இதை வந்து நான் பண்ணி தருவேன், எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியும், நான் பண்ணித்தரேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க உங்களை யூஸ் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். நம்ம அந்த யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கவங்ககிட்ட லாக் ஆகிடக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, உனக்கு ஒன் டே ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன்னா உனக்கு 60 ருபீஸ் தாரேன்னு சொல்லி தருவாங்க. ஆனால் அதே ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 தர்றது கூட கஸ்டமர்ஸ் ரெடியாக இருப்பாங்க. இடைக்கு அவங்க இருந்து அந்த ஒரு 100 ருபீஸ் வாங்கிப்பாங்க, 90 ருபீஸ் 100 ருபீஸ். இது வந்து நிறைய இடத்துல நடக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி ஒருத்தங்க கீழே இருந்து வேலை பார்க்குறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு ப்ராப்பராக அதை கைட் பண்ண தெரில, இல்லை ஏதோ ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது. இப்போ வந்து சில பேருக்கு வந்து நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க, ஆனால் கட்டிங்னா என்னன்னு தெரியாது, மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது இடத்துல ஒர்க் போயிட்டுருப்பாங்க, நம்மளோட லைஃபே இதான்னு சொல்லி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா கட்டிங் தெரியாது, நம்ம கட் பண்ண தெரியாது, நம்ம கஸ்டமர்ஸை எப்படி நம்ம டார்கெட் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க கட்டிங்கை கற்றுக்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரியாது. அப்படியே இருந்த இடத்துலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கற்றுக்கோங்க. இப்போ கார்மெண்ட்லேருந்து நிறைய பேர் வந்து
ஒர்க் பண்ணுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. மேம் உங்களோட கிளாஸில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது, நான் 10 இயர்ஸாக இதில் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கட்டிங் தெரியாது சிஸ்டர், அதனால தான் நான் இதை பண்ணிகிட்டே இருக்கிறேன். இன்னமும் நான் வந்து கட்டிங்கை கற்றுக்கிட்டு நான் வந்து இதை ஓனாக பண்ணணுன்னு எனக்கு வந்து ஆசை இருக்குது, எனக்கு ஹெல்ப் ஆகுமோ உங்கள் கிளாஸ்ன்னு கேட்குறாங்க. நம்மளோட டெய்லரிங் கிளாஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி, யூசர் ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு சிம்பிளாக ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போமோ, புரிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுப்போமோ, அந்த மாதிரி பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த டெய்லரிங் கிளாஸ் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும், அதுவும் வெறும் 199 ரூபா மட்டும்தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி பொட்டிக் ரன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கோம். பேசிக்காக அவங்களுக்கு ஒரு நூலை எப்படி மிஷினில் போடணும்னு கூட தெரியாது, ஆனால் எங்ககிட்ட கற்றுக்குறோன்னு சொல்லி வந்தாங்க, வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கற்றுக்கிட்டாங்க. கொஞ்சம் டைம் ஒதுக்குறாங்க, டெய்லி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒதுக்குறாங்க. 3 monthsலேயே இன்றைக்கி ப்ராப்பராக டெய்லரிங் அவங்க வந்து கற்றுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஸ்டிச் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறாங்க, இன்னும் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே ஸ்டிச் பண்ணி கொடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் இந்த ஒரு டெய்லரிங்கை கற்றுக்கிட்டு நீங்களும் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணால் கூட இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நார்மலாக ஒரு கஸ்டமர் கடையில் போய் சாரீ எடுத்துகிட்டு வராங்கன்னா, உங்களுக்கு இதை ஒரு பிஸ்னஸாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, ப்ளவுஸே டெக்கரேட் பண்ணி கொடுங்க, ஆரி ஒர்க் பண்ணி டெக்கரேட் பண்ணி கொடுங்க, இல்லை ப்ரூச் ஒர்க் பண்ணி டெக்கரேட் கொடுங்க, அப்போ அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இன்னும் சாரியோட எண்டில் வந்து அந்த குஞ்சான் தொங்குறது, அந்த மாதிரிப்பட்ட அந்த பல்லு அந்த இடத்துல ஒர்க் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு காசு கிடைக்கும். இன்னும் சாரீ ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதில் ஒரு காசு கிடைக்கும். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து நீங்கள் ஒரு ஆளாக பண்ணிங்கன்னா, அதாவது அந்த கஸ்டமருக்கு ஒரு ஐடியா வரணும், நம்ம சாரீ எடுத்துக்கொண்டு இவங்ககிட்ட கொண்டு கொடுத்தா போதும் எல்லாமே பண்ணி தந்துடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தனித்துவமாக, எல்லாரும் ப்ளவுஸ் மட்டும் தான் எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியும்னு சொன்னாங்க, நீங்கள் ப்ளவுஸையும் தாண்டி ஆரி ஒர்க் போடுறவங்களா இருக்கணும். அப்படி நீங்கள் ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அளவுக்கு யாருமே உயர்ந்து வர முடியாது. ஒரு வேலையை செய்கிறதுக்கும் ஒரே ஆளாக எல்லா வேலையும் செஞ்சு ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ கூட நம்ம பெரிய பெரிய மால் போனால் அங்கே எல்லாமே கிடைக்கும், ஃபர்னிச்சர்ஸ் கிடைக்கும், கிராசரிஸ் கிடைக்கும், ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும், எல்லாமே ஃபுட் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். காரணம் என்ன, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொன்று வச்சுருப்பாங்க. மக்கள் மொத்தமாக ஒரே இடத்துல வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணுன்னு வச்சுருப்பாங்க. நமக்கு கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. வெளியே போனால் நமக்கு ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு இருந்ததுன்னா அங்கே சம்டைம்ஸ் 90 rupees இருக்கும், சம்டைம்ஸ் 120 rupees இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே 120 rupees இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு போயிடலாம், வெளியே வெயிலில் போய் அலைய வேண்டியதில்லைன்னு சொல்லி நம்ம வாங்கிப்போம். இதே தான் கஸ்டமர்ஸோட மைண்டு. குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நல்லா பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரே இடத்துல பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரே இடம் நல்லா இருக்கணும், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ஒர்த்தான அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை நம்பி நிறைய பேர் வருவாங்க, உங்கள் பிஸ்னஸும் டெவலப் ஆகும். இந்த டெய்லரிங் கிளாஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். எங்கிட்ட டெய்லரிங் கிளாஸ் இருக்குது, ஆரி கிளாஸ் இருக்குது, ப்ரூச்சஸ் கிளாஸ் இருக்குது. இதையும் தாண்டி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போக பேபி ஃப்ராக் காம்போசிட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. அது வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த 1000 rupeesல அது வந்து நடந்துகிட்ருக்கு. அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் சீக்கிரமாக கொடுக்குறேன். எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸ் பற்றின ஒவ்வொரு டீட்டெயிலையும் தனித்தனியாக கொடுக்குறேன். எல்லா கிளாஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியான ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் தான். நம்ம பேபி ஃப்ராக் காம்போசிட் கோர்ஸ் மட்டும் தான் பேமெண்ட் கிளாஸ், மற்றபடி எல்லா கிளாஸுமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணணும், ஓனாக பண்ணணும், உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதோ பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு, அதுவும் பெண் பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பவுன் சேர்க்கணும், நிறையா ஜுவல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதை விடவும் நீங்கள் வந்து ஒரே ஒரு கைத்தொழில் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. உங்கள் பாப்பாக்களுக்கு, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு 12 years ஆகிட்டாங்கனாலே நம்மளோட டெய்லரிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். அவங்க ஜாயின் பண்ணி இந்த டெய்லரிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக லைஃப் லாங் அவங்க எந்த ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகி நின்னாங்கன்னா கூட வீட்டில் இருந்தே அவங்க வந்து ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இந்த டெய்லரிங் கிளாஸ் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, புதுசாக கற்றுக் கொடுக்கணும், ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குறீங்க, ஸ்கூலில் கேரம் கற்றுக் கொடுக்குறீங்க, செஸ் கற்றுக் கொடுக்குறீங்க, மியூசிக் கற்றுக் கொடுக்குறீங்க, எல்லாத்துக்குமே நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப வெறும் 199 தான், 199 ரூபா தான். இந்த ரூபாயை கொடுத்து அவங்க வந்து கற்றுக்கிட்டு லைஃப்பில் அவங்களே சாதிக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதே அவங்க பிஸ்னஸை வரைக்குமே எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சாங்கன்னா, அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களை கூட இந்த மே மந்த் லீவில் ஜாயின் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் டேஸில் நான் வந்து எங்களோட ஒவ்வொரு கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன்.
நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா கூட ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய கிளாஸஸும் நம்ம சீக்கிரமாக அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலே ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.